ஹலோ, ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது இன்னைக்கு மார்னிங் ப்ளாக்கு. இது என்னோட மாமி. அவங்க பேர் வந்து அன்னபூர்ணி. நான் அவங்கள அப்புன்னு கூப்பிடுவேன். என் பிள்ளைகளும் அவங்கள அப்புன்னு கூப்பிடுறதுனால. அதனால இன்னைக்கு வந்து மாமி காலையில தோசை தான் சுட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு தோசை தான். அதனால காலையில பிரேக்ஃபாஸ்ட் தோசை, மத்தியானம் வந்து ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்ல என் பிள்ளைகளுக்கு பர்சனலி வேற ஒரு வெஜிடபிளும் பிடிக்காது. கேரட்டையும், ஆனியனையும் தவிர. அதனால கேரட்டும் ஆனியனையும் வெட்டி வச்சுட்டு சிக்கனை பொரிச்சு வச்சுக்கிட்டேன். நார்மல் நம்ம மசாலா மாதிரி ரைஸை வந்து ஊற வச்சு கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு இப்படி வடிகட்டி வச்சுக்கிட்டேன். நான் இருக்குல்ல இதில் எண்ணெய் ஊற்றி ஆனியனு, கேரட்டு இது ரெண்டுமே போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. இதுக்கு மட்டும் லைட்டாக மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம போடுற மசாலாவிலேயே உப்பு இருக்கும். அதனால தேவையில்லாமல் இதில் உப்பு போட்டுறாதீங்க. இதில் லைட்டாக ஒரு 2 சொட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வச்சிருந்த சிக்கனை சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பொரிச்சு வெட்டி வச்சுக்கிடுங்க. வெட்டி வச்சுட்டு அதில் ஜஸ்ட்டு போட்டுட்டு திரும்ப ரைஸை போட்டு 2 கிளறிட்டு அதுக்கு பிறகு டைரெக்டாக வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலா இது எங்களுக்கு பாம்பேயில் கிடைக்கல. நான் ஊர்லேருந்து வரும்போது இதில் 2 பேக்கெட்டை போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டேன்னா அமேசிங்காக இருந்துச்சுங்க. அதுக்கு காம்பினேஷனுக்கு சிக்கன் ஃப்ரை தான் வச்சுருந்தேன். என் பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அதனால இன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். பாருங்கள் எங்கள் யாழ், மேக்னஸ் எல்லாரும் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. எங்கள் யாழனை பார்த்ததுல எங்கள் மேக்ஜோக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு வரும்போது என் பிள்ளைகளுக்கு முடி வெட்டலை, கொஞ்சம் முடி வெட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ப்ளாக் இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.